இந்த மாதிரி ரத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு நான் எப்படி டயக்ராம் போடுறேனோ அது மாதிரி நீங்களும் போடுங்க, ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்போ ஆண்னா ப்ளஸ் போட்டுப்பேன், பெண்ணுனா வட்டம் போட்டு மைனஸ் போட்டுப்பேன், சும்மா அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்காக. அடுத்தது அண்ணன் தங்கச்சிக்கு வந்தாங்களா நேராக அப்படி ஒரு கோடு மட்டும். இதே கப்புள்ஸ் கல்யாணம் ஆனவங்க வந்தாங்களா என்ன பண்ணலாம்னா இந்த கோடில் இப்படி ஏரோ மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது அப்பா அம்மா வந்தாங்கன்னா மேலேருந்து கோடு. சரிங்களா, இந்த 4 தான். இப்போ போகலாமா கேள்விக்கு? ஏ என்பவர் பியின் சகோதரி. ஃபஸ்ட்டு ஏ யார்? பியோட சகோதரினா இப்படி போட்டுக்கலாம். அப்போ ஏ வந்து பெண்ணுன்னு முதலே சொல்லிட்டாங்க, பி என்னான்னு நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்து ரெண்டாவது சி என்பவர் பியின் தாய். இப்போ பிக்கு ஒரு தாய், அவங்க யார்? அவங்க வந்து சி, தாயின்னு சொன்னதுனால பெண். அடுத்து மூணாவது டி என்பவர் சியின் தந்தை. அப்போ சிக்கு தந்தை யார்? டி, அவங்க தான் ஆணுன்னு சொல்லியாச்சு, தந்தை. அடுத்து மற்றும் இ என்பவர் டியின் தாய். நாலாவதா ஈக்கு ஒரு தாய், டிக்கு ஒரு தாய், அது யார்? இ. ஸோ இ என்பவர் டியின் தாய். முடிஞ்சு. பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஏ பார்த்தீங்கன்னா ஏவோட அம்மா தான் சி, ஏன்னா 2 பேரும் தங்கச்சி சிபிலிங்ஸ் அப்படிங்கிறதுனால ஏக்கும் பிக்கும் அம்மா யார்? சின்னு சொல்லிட்டாங்க. சியோட அப்பா தான், அம்மாவோட அப்பா தான் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிக்கும் ஏக்கும் பார்க்கும்போது ஏ வந்து பேத்தி, ஏ வந்து டிக்கு யார்? பேத்தி. அப்போ டி யார்? தாத்தா. அவ்வளோதான் விடை. இந்த மாதிரி கேள்வியில் இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.